அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். நூலின் அத்தியாயம் கண்ணதாசன். கவியரசு கண்ணதாசனை முற்றும் புரிதல் என்பது சற்றே கடிது. ஏனெனில் தன் மடித்த உள்ளங்கையில் அவரை பூட்டி வைத்திருக்கிறது காலம். அதன் அத்தனை விரல்களையும் விளக்கினால்தான் மொத்தம் விளங்கும். இந்த கட்டுரை அதன் ஒரு விரலையேனும் பிரிக்குமா? பார்ப்போம். கண்ணதாசன் ஓர் ஆச்சரியம். அவர் நிலைத்த அரசியல் நிலைப்பாடு கொண்டிருந்தவர் அல்லர். ஆனால் அத்தனை அரசியல் கட்சிகளும் அவரை வலிய வலிய வாசித்தன. தனி மனித வாழ்வில் அறம் சார்ந்த சட்டங்களுக்குள் தன்னை அவர் ஆணியடித்து கொண்டவர் அல்லர். ஆனால் அவரது சமகால சமூகம் விழுமியம் கடந்தும் அவரை விரும்பியது. 8ஆம் வகுப்பை எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார் என்ற கவிதை வாக்குமூலப்படி அவர் பள்ளி இறுதியை தாண்டாதவரே. ஆனால் கல்லூரிகள் எல்லாம் அவரை ஓடி ஓடி உரையாற்ற அழைத்தன. இந்தியாவின் சராசரி ஆயுளை விட குறைவாக வாழ்ந்து 54 வயதில் உடல் மரணம் உற்றவர்தான். ஆனால் 50 ஆண்டுகள் எழுத்துலகை ஆண்டவர் போன்ற பெரும் பிம்பம் அவருக்கு வாய்த்தது. எப்படி இது இயன்றது? ஏது செய்த மாயம் இது? தன் எழுத்துக்கு அவர் படைத்து கொண்ட மொழியே முதற் காரணம். 2000 ஆண்டு நீண்டு கிடந்த தமிழின் தொல்லழகையும் வாய்மொழி வந்த நாட்டுப்புற பாடல்களின் சொல்லழகையும் குழைத்து கூட்டி செய்த தனி மொழி கண்ணதாசனின் மொழி. முன்னோர் செய்த முதுமொழி மரபு அவரது கவிதைக்கு வலிமை சேர்த்தது, பாட்டுக்கு எளிமை சேர்த்தது. காலம் தூரம் இரண்டையும் சொற்களால் கடப்பது கவிஞனுக்குரிய கலை சலுகை. தமிழின் இடையறாத மரபெங்கிலும் அது இழையோடி கிடக்கிறது. மலையிலே பிறக்கும் காவிரி கடல் சென்று கலக்க 800 கிலோமீட்டர் கடக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் பட்டினப்பாலையில் மலைத்தளைய கடற்காவிரி என்றெழுதி 800 கிலோமீட்டரை கடியலூர் உருத்திரங்கண்ணன் 4 சொற்களில் கடக்கிறான். இதே உத்தியை கண்ணதாசன் தன் பாசமலர் பாடலுக்குள் கையாள்கிறார். தன் தங்கை திருமணம் கொண்டு இல்லறம் கண்டு இன்பம் துய்த்து கருவுற்று திருவுற்று உருவுற்று வளை காப்புற்று பிள்ளை பெற்று நிற்கும் காலத்தை பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள் என்றெழுதி 10 மாதங்களை 6 சொற்களில் கடக்கிறார். சூரியனின் முதற்கீற்று விண்வெளியை கடந்து பூமியை தொடுவதற்கு 8 நிமிடங்களும் 20 நொடிகளும் பயணப்படுகின்றது. ஒளியினும் விரைந்து பயணிப்பது சொல். அந்த சொல்லின் சகல சாத்தியங்களையும் பாடல்களில் கையாண்டு வென்றவர் கண்ணதாசன். இந்த பாடல் வெளிவந்த 1960களில் தமிழ்நாட்டு கல்வியறிவு 21 விழுக்காடு மட்டுமே. அதனால் இந்த வரி பண்டித உயரத்தில் இருக்கிறதே, பாமரர்க்கு புரியுமோ என்று ஐயமுற்ற பாவலன் அடுத்த வரியில் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் என்று உரையெழுதி விடுகிறான். 2ஆம் வரியில் விளக்கம் தந்தது கல்வி அறிவில்லா சமூகத்தின் மீது கவிஞன் கொண்ட கருணையாகும். தமிழ் திரைப்பாட்டுத் துறையின் நெடுங்கணக்கில் ஒரு பெருங்கவிஞனே பாடலாசிரியனாய் திகழ்ந்தது பாரதிதாசனுக்குப் பிறகு கண்ணதாசன்தான். கவிதை இலக்கியத்தில் பாரதிதாசன் உயரத்தில், கண்ணதாசன் இல்லை என்று கருதப்பட்டாலும் பாடல் என்னும் கலை தொழில்நுட்ப வடிவத்தை பாரதிதாசனை விட பெரிதும் வென்றெடுத்தவர் கண்ணதாசன்தான். பாட்டெழுதும் பணியில் கவிஞனுக்கும் பாடலாசிரியனுக்கும் ஒரு நுட்பமான வேறுபாடு உண்டு என்பதை அறிவு ஜீவிகள் மட்டுமே அறிவார்கள். கவிதையின் செம்பொருள் அறிந்தவனும் சொல்லாட்சியின் சூத்திரம் புரிந்தவனும் யாப்பின் ஒளி விஞ்ஞானம் தெரிந்தவனும் ஆகிய கவிஞன் மொழியை வேலை வாங்குகிறான். கேள்வி ஞானத்தால் வந்த பாடலாசிரியனோ மொழியின் வேலைக்காரனாய் மட்டுமே விளங்குகிறான். தான் கவிதையில் செய்த பெரும் பொருளை பாடலுக்கு மடைமாற்றம் செய்தவர் கண்ணதாசன். வானம் அழுவது மழையெனும் போது, வையம் அழுவது பனி எனும் போது, கானம் அழுவது கலையெனும் போது, கவிஞன் அழுவது கவிதையாகாதோ என்ற கவிதையின் சாறு பொழிந்த சாரத்தை இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழையென சொல்வார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் என்று கவலையில்லாத மனிதன் என்ற தன் சொந்த படத்தில் சந்தப்படுத்தியவர் கண்ணதாசன். இப்படி கவிதை சத்துக்கள் பாட்டுக்குள் பரிமாறப்பட்டதால்தான்
கண்ணதாசனின் 5000த்திற்கு மேற்பட்ட பாடல்களிலும் இலக்கியத்தின் தங்க ரேகைகள் ஊடும் பாவுமாய் ஓடிக் கிடக்கின்றன. பாடல்களில் ஒரு புனைவு கலாச்சாரம் கண்ணதாசனில்தான் பூரணமாகிறது. முற்றாத இரவு, குங்குமம், பரம்பரை நாணம், பாலும் பழமும், வளர்கின்ற தங்கம், மாலையிட்ட மங்கை, உயிரெலாம் பாசம், புதிய பறவை, செந்தமிழர் நிலவு, பணத்தோட்டம், மோக வண்ணம், நிச்சய தாம்பூலம், கடவுளில் பாதி, திருவருட்செல்வர், விழித்திறக்கும் இரவு, 1000ல் ஒருவன், பேசத் தெரிந்த மிருகம், ஆண்டவன் கட்டளை, புலம்பும் சிலம்பு, கைராசி போன்ற படிமங்கள் பாட்டுக்குள் ஒரு கவிஞன் இட்டுச் சென்ற கையொப்பங்கள் ஆகும். தான் வாழும் காலத்திலேயே அதிகம் அறியப்பட்டவரும் எப்போதும் ஒரு சமூக சலசலப்பு ஏற்படுத்தி கொண்டிருந்தவருமான கவிஞர் அவர். அதன் காரணங்கள் 2. கவிஞன் தன் அக வாழ்க்கையை தானே காட்டிக் கொடுத்த கலாச்சார அதிர்ச்சி மற்றும் அவரது அரசியல் பிறழ்ச்சி. அவரை மயங்க வைத்த காரணங்களும் இவையே, இயங்க வைத்த சக்திகளும் இவையே. கட்சி, அரசியல் பெரும்பாலும் வெற்றி தருவதில்லை கவிஞர்களுக்கு. காரணம், கலையின் தேவைகள் வேறு, அரசியலின் தேவைகள் வேறு. கலை என்பது புலப்படுத்துவது, அரசியல் என்பது மறைப்பது. வட்ட நிலாவையும் வானத்தையும் கடக்க முடிந்த ஒரு கவிஞன் வட்ட செயலாளரை கடப்பது கடிது. கலை என்பது மர்மங்களின் விஸ்வரூபம், அரசியல் என்பது விஸ்வரூபங்களின் மர்மம். நெஞ்சத்தால் ஒரு மனிதன், சொல்லால் ஒரு மனிதன், செயலால் ஒரு மனிதன் என்று ஒவ்வொரு மனிதனும் 3 வடிவெடுக்கும் உலகத்தில் அவன் மட்டும் ஒரே மனிதனாக வாழ்ந்துவிட்டான் என்று வனவாசத்தில் எழுதி காட்டும் அவரது சுய விமர்சனம் அரசியல் லாயத்திற்கு லாயக்கில்லாத குதிரை என்று அவரை கோடிக் காட்டுகிறது. அவர் கட்சி மாறினார் என்று கரை சேறு பூசுகிற சமூகம் ஏற்றுக்கொண்ட எந்த தலைவனுக்கும் அவர் கற்போடு இருந்தார் என்பதை மறந்து பேசுகிறது. கற்பு என்ற சொல்லாட்சியை நான் அறிந்தே பிரயோகிக்கிறேன். காலங்காலமாய் கல் முடிச்சுப்பட்டு இறுகிக் கிடந்த கற்பு கோட்பாடு மெல்ல தளர்ந்து இன்று உருவாஞ்சுருக்கு நிலைக்கு நெகிழ்ந்திருக்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தி என்றிருந்த கற்பு நிலை, ஒருவனோ ஒருத்தியோ யாரோடு வாழ நேர்கிறதோ அவரோடு வாழும் காலம் வரை தன் இணைக்கு உண்மையாய் இருத்தல் என்று நெகிழ்ந்திருக்கிறது. கண்ணதாசனின் அரசியலுக்கும் இது பொருந்தும். எந்த கட்சியில் இருந்தாலும் தான் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு விசுவாசமாகவே இயங்கி இருக்கிறார். காமராசர், நேரு இருவரையும் கண்ணதாசனைப் போல் நேசித்த தொண்டனில்லை. ஆனால் கட்சியில் இருக்கும்போது ஒரு தலைவனை மலையளவு தூக்குவதும் வெளியேறிய பிறகு வலிக்கும் வரை தாக்குவதும் என் வாடிக்கையான பதிகம் என்று சொல்லிக் கொள்வதில் அவர் சுகம் கண்டார். ஆண்டுக்கொரு புதுமை தரும் அறிவுத்திரு மாறன், ஆட்சிக்கொரு வழி கூறிடும் அரசு கலைவாணன், மீண்டும் தமிழ் முடி சூடிட விரையும் படை வீரன், மீட்சிக்கென வேள் தாங்கிய வெற்றி தமிழ் வேந்தன் என்று அண்ணாவை புகழ்ந்து பூமாலை சூடியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு புழுக்கத்தோடு வெளியேறினார். தீராத காயங்களுக்காக வெளியேறுகிறேன் என்று சொல்ல முடியாதவர் திராவிட நாடு உடன்பாடில்லை, அதனால் போய் வருகிறேன் என்று 1961 அவர் கட்சியை துறக்கிறார். 1964 திராவிட நாடு கொள்கை அதிகாரப்பூர்வமாக கைவிடப்படுகிறது. திராவிட நாட்டுக்கு இரங்கல் கவியரங்கம் ஏற்பாடு செய்து பாடுகிறார் கண்ணதாசன். ஈரோட்டிலே பிறந்து, இரு வீட்டிலே வளர்ந்து, காஞ்சியிலே நோயாகி, கன்னியிலே தாயாகி, சென்னையிலே மாண்டாயே செல்வத் திருவிடமே, எண்ணருமை தோழர்களே, எழுந்து சில நிமிடம் தன்னமைதி கொண்டு தலை தாழ்ந்து நின்றிருப்பீர். பாவி மகள் போனாள், பச்சை இளம் பூங்கொடியாள், ஆவி அமைதி கொள்க, அநியாயம் வாழியவே என்று அழுது எழுகிறார். வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது என்று எழுதியவரும் அவரே. எங்கள் திராவிடப் பொன்னாடே, கலை வாழும் தென்னாடே என்று எழுதியவரும் அவரே. திராவிட நாடு என்ற கருதுகோளுக்கு எழுச்சி பாடலும் இரங்கற் பாடலும் எழுதிய ஒரே திராவிட இயக்க கவிஞர் கண்ணதாசன் மட்டும்தான். இது கண்ணதாசனின் காட்சிப் பிழையா, காலத்தின் தோற்றப் பிழையா என்பதை அவரது சமகாலத்தவர் எல்லாம் முடிந்த பிறகுதான் முடிவு செய்ய முடியும். திரையுலகில் கண்ணதாசனின் நிலைப்பேறு ஓர் ஆச்சரியத்துக்கு உரிய வரலாறு. கலைஞரும் எம்ஜிஆரும் திமுகவின் பெரும் பிம்பங்களாய் உருவெடுத்து
உச்சத்தில் நின்றபோது, திரையுலகத்தின் பெரும் பகுதி தி.மு.க.வின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தபோது அவர் தி.மு.க.வை விட்டு வெளியேறுகிறார். தெனாலிராமன் படத்தில் வந்த சண்டையால் சீறி சினமுற்று சிவாஜியும் கண்ணதாசனை வெறுத்து விலகி நிற்கிறார். இப்படி தோழமைகளை எல்லாம் துண்டித்து கொண்ட பிறகு ஒரு சராசரி கவிஞன் என்றால் காணாமல்தான் போயிருப்பான். ஆனால் கட்சியை விட்டு விலகிய 1961க்கு பிறகுதான் கண்ணதாசனின் கலை உச்சம் தொடுகிறது. 1961இல் எம்.ஜி.ஆருக்கு தாய் சொல்லை தட்டாதே, திருடாதே, சிவாஜிக்கு பாசமலர், பாவ மன்னிப்பு, பாலும் பழமும். 1962இல் எம்.ஜி.ஆருக்கு குடும்பத் தலைவன், தாயை காத்த தனையன், பாசம், ராணி சம்யுக்தா. சிவாஜிக்கு படித்தால் மட்டும் போதுமா, பார்த்தால் பசி தீரும், நிச்சய தாம்பூலம். 1963இல் எம்.ஜி.ஆருக்கு ஆனந்த ஜோதி, தர்மம் தலை காக்கும், பணத்தோட்டம், பெரிய இடத்து பெண், கொடுத்து வைத்தவள். சிவாஜிக்கு குங்குமம், குலமகள் ராதை, அன்னை இல்லம், இரத்தத் திலகம். 1964இல் எம்.ஜி.ஆருக்கு வேட்டைக்காரன், பணக்கார குடும்பம், என் கடமை. சிவாஜிக்கு புதிய பறவை, நவராத்திரி, ஆண்டவன் கட்டளை, பச்சை விளக்கு, கை கொடுத்த தெய்வம் என்று 2 சிகரங்கள் மீதும் மாறி 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 பெய்யும் மாமுகில் ஆனார். அரசியல் எதிர்ப்புகளோ ஏகடியங்களோ கண்ணதாசனின் கலையுலக பயணத்தை கடுகளவும் தடுக்கவில்லை. முன்னே முட்டவரும் பசுவை பின்னே நின்று பால் கறந்து கொள்வது போல் அவரது அரசியலை நேசிக்க முடியாதவர்களும் அவர் தமிழை வாங்கி வைத்துக்கொள்ள வரிசையிலே நின்றார்கள். ஆனாலும் கண்ணதாசன் மீது கொண்ட வெறுப்பினால் அல்ல, விரக்தியினால் சில புதிய பாடலாசிரியர்களை அறிமுகம் செய்தார்கள் சிலர். வியர்வியிலே உற்பத்தியாகும் பெண்கள் மாதிரி அப்படி வந்தவர்கள் காண்பதற்குள் காணாமற் போனார்கள். மாறாதிருக்க நான் மரமா கல்லா, மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று தன் மாறுதல்களுக்கு கவிதை நியாயம் கண்ட கண்ணதாசன் கடவுள் மறுப்பிலும் 2 நிலை கண்டிருந்தார். அவரது அவசரமான கடவுள் மறுப்பு காட்டோடை வெள்ளம் போல் வந்த வேகத்தில் வற்றிவிட்டது. ஆன்மீகம் போல் நாத்திகமும் ஒரு சந்தையாகும் என்று நம்பியதன் விளைவு அது. நான் ஒரு சுயமரியாதைக்காரன் என்று பகிரங்கமாகவே சொல்லிக் கொண்டான். கருப்பு புஷ் கோட்டுகள் 6 தைத்து கொண்டான். எந்த ஆண்டவனிடம் இடையராது பக்தி கொண்டிருந்தானோ அந்த ஆண்டவனையே கேலி செய்ய ஆரம்பித்தான் என்று வனவாசத்தில் எழுதியிருக்கிறார். நம்பாத நாத்திகத்தை ஒரு கள்ள காதலைப் போல் காப்பாற்றியும் வந்திருக்கிறார். உல்லாசம் தேடும் எல்லோரும் ஓர் நாள் சொல்லாமல் போவார் அல்லாவிடம் என்று தெனாலிராமனில் பாட்டெழுதிவிட்டு, எங்கே இது சக நாத்திகர்களால் சர்ச்சைக்கு உள்ளாகுமோ என்று அஞ்சி இந்த பாடலுக்கு மட்டும் தன் பெயரை மறைத்து தமிழ் மன்னன் என்று எழுத்தில் இடம்பெற செய்தார். எளிமையாக நுழைகிற எதுவும் எளிமையாக வெளியேறிவிடும். ஆண்டவன் மீது நம்பிக்கை மிகுந்த போதோ, நாத்திகர்கள் மீது நம்பிக்கை தளர்ந்த போதோ அவர் கடவுள் மறுப்பிலிருந்து வெளியேறிவிட்டார். பக்தியும் பாலுணர்வும் மனித குலத்தின் மூளை சாராயங்கள். சாராய வகைப்பட்ட எதையும் உலகம் இதுவரை முற்றிலும் ஒழித்ததில்லை. திராவிட இயக்கம் கட்டி எழுப்பிய கடவுள் மறுப்பு வென்றது எவ்விடம், தோற்றது எவ்விடம் என்று ஒரு மீள்பார்வை செய்வது நல்லது. கடவுள் மறுப்பு என்பது ஒரு சமூக விஞ்ஞானம். அது அறிவியல் என்ற ஆழத்திலிருந்து கட்டியெழுப்பப்படாமல் பிராமண எதிர்ப்பு என்ற பீடத்திலிருந்து கட்டமைக்கப்பட்டு விட்டதாக கருதப்பட்டு விட்டதோ என்று கவலையோடு நினைக்க தோன்றுகிறது. புதிதாக பிறந்ததுதான் பூமியை ஆட்சி செய்யும். 450 கோடி வயது கொண்ட பூமியில் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த மனிதன்தான் புதிய உயிர். ஆகவே அவனே ஆட்சி செய்தான். மனிதனுக்கு பிறகு பிறந்தது கடவுள். 5000 முதல் 7000 ஆண்டுகள் தாம் கடவுளின் வயது. புதிதாக பிறந்த கடவுள் மனிதனையே ஆட்சி செய்யுமாறு அவதரிக்கப்பட்டார். வழி வழியாக உடம்பிலும் மனதிலும் ஊறிப்போன கடவுள் என்ற கருத்தியலை விட்டு கண்ணதாசன் போன்றவர்களால் நிரந்தரமாக வெளியேற முடியவில்லை. அந்த வகையில் மதங்களுக்கும் கடவுள்களுக்கும் வேண்டிய பெருங்கூட்டத்தின் பேராசைக்குரிய கவிஞராக கண்ணதாசன் கருதப்படுகிறார். ஆகவே கண்ணதாசனை பாரதிதாசனின் நீட்சி என்று கொள்ளாமல் சமய வகையில் பாரதியின் எச்சம் என்றுதான் நினைக்கத் தோன்றுகிறது. ஒரு கவிஞனாக
பாடலாசிரியனாக அறியப்பட்ட அளவுக்கு கண்ணதாசன் ஒரு தேர்ந்த வசனகர்த்தா என்பது போதுமான அளவுக்கு புலப்படாமலே போய்விட்டது. பிற்காலத்தில் எம்ஜிஆரின் பிம்பத்தை பாடல்களால் கட்டி எழுப்பிய கண்ணதாசன் 1950களில் தன் வலிமையான வசன வரிகளால் நாற்காலியிலிருந்து எம்ஜிஆரை சிம்மாசனத்திற்கு இடம் மாற்றினார். மதுரை வீரன் 1956, மகாதேவி 1957, நாடோடி மன்னன் 1958 என்று கண்ணதாசன் வசனம் எழுதி அடுத்தடுத்த ஆண்டுகளில் வெளிவந்த இந்த 3 பெரும் படங்களும் மூட்டை தூக்கி விறகு சுமக்கும் உழைக்கும் மக்களிடத்தில் எம்ஜிஆரை ஒரு தேவ தூதனாய் கொண்டு சேர்த்தன. வானகமே வையகமே வளர்ந்து வரும் தாயகமே ஆராய்ச்சி மணிக்கட்டி ஆண்டிருந்த தென்னகமே இது மதுரை வீரன். அத்தான் அந்த சத்தான வார்த்தையில் கருணாகரன் செத்தான். இது மகாதேவி. சொன்னாலும் புரியாது மண்ணாலும் வித்தைகள் இது நாடோடி மன்னன். எதுகை மோனைகளின் இயல்பான ஆட்சியும் தாளத்தில் வந்து விழுகிற சொல்லமைதிகளும் வசனம் எழுதியவன் கவிஞன் என்பதை கண்ணடித்து காட்டிக் கொடுக்கின்றன. அப்படி ஒரு தமிழுக்கு அப்போது இடம் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறியவர்களில் வென்று நின்று காட்டியவர்கள் 3 மட்டுமே. கலை அரசியல் இரண்டிலும் வென்றவர் எம்ஜிஆர். கலையில் மட்டும் வென்று நின்று நிலைத்தவர்கள் சிவாஜியும் கண்ணதாசனும். என்னதான் கலைசிகரம் தொட்டிருந்தாலும் அரசியல் என்ற அடற்காடு அவர் கண்களை விட்டு அகலவே இல்லை. தமிழ் நாட்டின் முக்கிய அரசியல் நிகழ்வுகளில் அவர் பக்கபலமாய் இருந்திருக்கிறார் அல்லது பக்கத்தில் இருந்திருக்கிறார். 1972 ஒரு முன்னிரவில் வீட்டு தொலைபேசி அடிக்கிறது. கண்ணதாசன் எடுக்கிறார். அதன் பிறகான உரையாடலின் சாரத்தை நான் பதிவு செய்கிறேன். கண்ணதாசன் பேசுகிறேன். யாரு? நான் கருணாநிதி பேசுகிறேன் யா. என்னையா இந்த நேரத்தில்? வேறொன்னும் இல்லையா, எம்ஜிஆரை காட்சியை விட்டு எடுத்துடலான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற? வேணாயா, எம்ஜிஆரை வெளியே விடாத, உள்ள வச்சே அடி பாப்போம். இது கண்ணதாசன் மேடையில் சொன்னது. கேட்டவன் நான். ஆனால் காலத்தின் கணக்கு வேறாக இருந்தது. எம்ஜிஆரை உள்ளே வைத்து அடிக்க சொன்னவர் கண்ணதாசன். ஆனால் அரசவை கவிஞராக்கி கண்ணதாசனையே உள்ளே வைத்து அடித்தவர் எம்ஜிஆர். காலத்தின் நகர்வுகள் எதிர்பாராதவை. தமிழ் புலவர் நெடுங்கணக்கில் கண்ணதாசனை ஒத்த அனுபவ செழுமை முன் எவருக்கும் வாய்த்ததில்லை, அல்லது கண்ணதாசனைப் போல் முன்னவர் யாரும் பதிவு செய்ததில்லை. வாழ்வு கல்வியால் அறியப்படுகிறது, அனுபவத்தால் தான் உணரப்படுகிறது. சில அனுபவங்கள் அவரை தேடி வந்தவை, பல அவர் தேடி சென்றவை. எதையாவது தின்னத் துடிக்கும் தீயின் நாவுகளைப் போல அனுபவங்களை அவர் குடைந்து அடைந்திருக்கிறார். தொட்டபின் பாம்பு என்றும் சுட்டபின் நெருப்பு என்றும் பட்டபின் உணர்வதே என் பழக்கம் என்றான பின்பு கெட்டவன் அழுகைதானே கெடுவதை நிறுத்தல் வேண்டும். பட்டபின் தேறல் தானே பட்டினத்தார்கள் வாழ்வு. பாம்பு நெருப்பு இரண்டும் குற்றியலுகர சொற்கள். அவற்றின் வருமொழி உயிராகையால் கூற்றியலுகரம் ஓடி ஒளிய ஈரசை ஓரசையாகி இலக்கணம் கெடும். கண்ணதாசனுக்கு இலக்கியம் பற்றிய கவலையே தவிர இலக்கணம் பற்றி அன்று. இந்த கவிதைதான் கண்ணதாசனின் அனுபவ சாரம். அந்த அனுபவங்களை எல்லாம் கண்ணதாசன் இலக்கியம் செய்தது தமிழ் செய்த தவம். கண்ணதாசனின் அனுபவங்கள் இருதுருவப்பட்டவை. காமமில்லாத காதல், காதலில்லாத காமம். கண்ணீரின் சாராயம், சாராயத்தின் கண்ணீர். அரசியலின் துரோகம், துரோகத்தின் அரசியல். கவியரசு பட்டம், கடன்கார வட்டம். சாகித்ய அகாடமி ஜப்தி. ஒதுக்க முடியாத வறுமை, பதுக்க முடியாத பணம். தோளில் தூக்கிய ரசிகர்கள், தோற்கடித்த வாக்காளர்கள். புகழ்ச்சியின் சிகரம், இகழ்ச்சியின் பள்ளம் என்று ஒரே உடம்பில் பல்வேறு வாழ்க்கையை வாழ்ந்து கழித்த ஒரு கவிஞன் எந்த சித்தாந்தத்துக்கும் சிக்காமல் தன்னை வேதாந்தியாக்கிக் கொள்ள துடித்த கதைதான் கண்ணதாசன் கதை. அது திராவிடத்தில் தொடங்கி தேசியத்தில் அடங்கி தெய்வீகத்தில் முடிந்தது.
தமிழ் கவிதை சமூகத்தில் யாரோடும் ஒப்பிட முடியாத தனியொரு தமிழ் கவிஞன் கண்ணதாசன். இலக்கிய வரலாற்றில் வேறெப்போதும் காணாத வித்தியாசம் அவர். அந்த வித்தியாசம்தான் அழகு. என்னை பொறுத்த வரையில் திரையுலகின் என் வீரிய விளைச்சலுக்கு பலர் பொறுப்பு. என் விதை நெல்லுக்கு கண்ணதாசனே பொறுப்பு. இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அடுத்த அத்தியாயம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.